குடும்பத்தினர் உறவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். முதலாவதாக இன்று உங்களோடு அளவாக சொல்ல வந்த செய்தி தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் ஆதர பாதகாலத்திற்கு சென்றுவிட்டன. இதற்கு காரணம் உங்களை கேட்டாலும் உங்கள் பேரிலே பழி சுமத்த நான் விரும்பவில்லை. மக்களை கேட்டாலும் அது முதலமைச்சரின் திறமையின்மையே காரணம் என்று சொல்லுவார். ஒரு முதலமைச்சர் காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்து அப்பொழுது புலனாய்வுத்துறை உயரதிகாரி முதலிலே அவருக்கு பிரீஃப் என்று சொல்வார். பிரீஃப் பண்ணுறது என்ன தமிழ்நாட்டில் நடந்தது, நேற்று என்ன நடந்தது, இரவு என்ன நடந்தது என்றெல்லாம் முதலமைச்சருக்கு சொல்வது வழக்கம். ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு சொல்கிறாங்களோ சொல்லலை அது எனக்கு தெரியாது. அது கூட நான் போகவும் விரும்பலை. ஆனால் நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருப்பதற்கு காரணம் முதலமைச்சரின் திறமையின்மை ஒரு காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் இருக்கும்போது ஒரு பொதுக்கூட்டத்திலே சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலே சர்வகட்சி பொதுக்கூட்டம், கூட்டணி கட்சி, அதை நான் சொல்ல நீங்கள் எல்லா வாரத்தையும் தூக்கி தலைவர் வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் வாரத்தை இறக்கி ஸ்டாலின்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னேன். துணை முதலமைச்சர் அதன் பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து அதே மாதிரி அவர் செய்தார். இப்பொழுதும் இவரும் அதிகமாக பாரமாக இருக்குதுன்னு துணை முதலமைச்சராக அவருடைய மகனை நியமித்திருக்கிறார். அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், இத்தனை நிறைய பரிவாரங்கள், உளவுத்துறை, அது எக்கச்சக்கமான ஒரு அரசுன்னா உளவு இருப்பு. ஆனாலும் இவ்வளவு இருந்தும் தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு காலத்தில் என்ன சொல்றாங்க, ஸ்காட்லாந்து யார்ட் அந்த மாதிரி அவ்வளவு திறமையானது. கடைசியாக அருள் என்று இப்ப டிஜிபி, அப்பதான் அவரு டிஜிபி. அவர் கேள்விப்பட்டீங்க, அவர் தான் உறவு திறமையானவர். தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையானதாக போற்றப்பட்டது. ஆனால் இப்போது தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கிவிட்டன. தமிழ்நாட்டை உலுக்கிய பல வழக்குகளில் இன்று வரை துப்பு துளக்கப்படவில்லை. இதற்கு காவல்துறையின் புலனாய்வு திறன் மழுங்கிவிட்டது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. ஆக நல்ல திறமையான அற்புதமான
துறையில் அதிகாரிகள், அதற்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கைகளை கட்டி போட்டு ஆலையும் கட்டி போட்டுட்டு ஓடணும். எப்படி ஓடுவாங்க? அதுவும் செய்ய முடியாது. ஆனால் திறமையான அதிகாரிகள் கீழே சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து மேலே டிஜிபி வரைக்கும் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஓய்வு பெற்றவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய யோசனையும் கேட்கலாம். இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆக வேங்கை வயலில் பட்டியல் தவறின் பயன்பாட்டுக்கான மேல்நிலை நீர் தேக்க தொட்டியில் பழைய செய்தான் உங்களுக்கு சொன்னதுதான். மனித கழிவுகள் கலக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாக 2 வருஷம். ஆனால் அந்த வழக்கில் இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை.